Welcome to Eat Waves channel. வியட்நாம் இந்தியாவுக்கு கிழக்கே 3194 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சுள்ள அழகான வரலாற்று சிறப்பு மிக்க நாடு. வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். ஏர்போர்ட்டில் இறங்கி வேனில் ஏறினதும் முதல்ல லஞ்சுக்காகத்தான் நாங்கள் வெளியே போனோம். எங்கள் கைடு கூடவே வந்தார். கூடவே வியட்நாமினுடைய வரலாற்றையும் சொல்லலாம்னா நவீன வியட்நாமை உருவாக்கியவர் தலைவர் ஹோசிமின்னே சொல்லலாம். வியட்நாம் நீண்ட கால பிரான்சின் காலனித்துவ ஆட்சியில் இருந்தது. 1945 முதல்ல வியட்நாம் தனது சுதந்திரத்தை அறிவித்தது. அதுக்கப்புறம் பிரெஞ்சு அமெரிக்க வார் வந்தது. பிறகு கம்யூனிச வட வியட்நாமுக்கும் அமெரிக்க ஆதரவு பெற்ற தென் வியட்நாமுக்கும் இடையே புகழ்பெற்ற வியட்நாம் போர் நடந்தது. 1975 தான் வியட்நாம் வெற்றி பெற்று நாடு ஒருங்கிணைந்தது. சைகான் தான் வியட்நாமினுடைய தலைநகராக இருந்தது முன்பு. தலைவர் ஹோசிமின் நினைவாகத்தான் இந்த ஹோசிமின் சிட்டின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்றைக்கும் சைகான்ற பேர் வழக்கில் இருக்குது. From now the bus gonna take us about 20 minutes more to the restaurant where we can have some late lunch and after that we go to the hotel. லஞ்சுக்குன்னு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு போகிறப்பயே ஈவினிங் ஆகிடுச்சு. வெளிநாட்டவரை கவர்றதுக்காக இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே உள்ள தலையில் போடுறதுக்கான ஹேட் இதெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டார்ஸு, லேடிஸும் ஜென்ஸும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. போயிட்டு நம்ம செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிடலாம். எப்படி வியட்நாம் காஃபி புகழ் பெற்றதோ அதே மாதிரி அங்கே உள்ள உணவும் சுவையானதாக இருக்குது. ஃபோங்கிற நூடுல்ஸ் சூப்பு வகை தான் இவங்களுடைய தேசிய உணவாகும். பான்மிங்கிற ஃப்ரெஞ்சு மற்றும் வியட்நாமிய ஸ்டைல் கலந்த ஒரு சாண்ட்விச் சுவையானதாக இருக்குதுன்ட்டு எல்லோரும் அதே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. நாங்கள் ஆனால் அதை ட்ரை பண்ணலை. இந்த இடத்துல முழுக்க வியட்நாமிய உணவை ஒரு நாள் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம். இங்கே ரொட்டி, நான், ரைஸு, அப்புறம் பன்னீர், பாஸ்தாவோட ரெட் சாஸ் கலந்து அது ஒரு வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வெஜிடபிள் சௌமின், அதுக்கப்புறம் ஃப்ரைடு வெஜிடபிள்ஸுன்னு எல்லா காயையும் போட்டு அது ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. மெயினாக எல்லா இடத்துலையுமே நூடுல்ஸு, பாஸ்தா, தால் இருக்கும், சாலடு, டெசர்ட்டு இது மாதிரி ஐட்டங்கள் இருக்கும். வியட்நாமில் சைவ உணவை சாய் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் வெளியே போகும்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே சாய்ன்ற போர்டு இருக்கும். அதே மாதிரி பௌத்த கோயில்களுக்கு பக்கத்தில் நிறைய வெஜிடபிள் ரெஸ்டாரண்ட் இருக்குது. லஞ்சை முடிச்சுட்டு செக்இன் பண்ண ஹோட்டல் கிளம்பிட்டோம். வின் ஒண்டர்ஸ் ஃபியஸ்டா அப்படிங்கிற 4 ஸ்டார் ஹோட்டலில் தான் 2 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இடம் எங்களுக்கு வெளியில் பர்ச்சேஸுக்கோ இல்லை வெளியில் போய் சுற்றி பார்க்குறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. மெயினான இடத்துல இருக்கிறதுனால டூரிஸ்ட்டு நிறைய இங்கே வர்றாங்க. வியட்நாம் புக்காக் ஐலண்டு இரவு நேரத்தில் பயங்கர சுறுசுறுப்பாக இருக்குது.
மாலை 6 மணிக்கு மேலேயே அந்த நைட் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஃப்ரெஷ்ஷான கடல் உணவுகள் வந்து கண்முன்னே சமைச்சு கொடுக்குறாங்க. இது வந்து கடல் உணவு பிரியர்களின் சொர்க்கம் அப்படின்லாம் அந்த இடத்த. இரவு நேர சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. துவாங்தோங் சிட்டியோடைய நைட் மார்க்கெட்டு தான் ரொம்ப ஃபேமஸானது. கைவினைப் பொருட்கள், உள்ளூரில் விளையக்கூடிய பொருட்கள், அப்புறம் பேலு, ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வாங்கலாம் நம்ம இங்கே பெரும்பாலும் வியட்நாமிய மொழி தான் பேசப்படுகிறது. சில பேர் வந்து ஹோட்டலில் கைடாக இருக்கிறவங்க, ஷாப்பில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனில் இருக்கிறவங்க மட்டும் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. இங்கே 85% வியட்நாமிய மக்களும் 15% தான் வந்து பிற மக்கள் இருக்காங்க. வண்ண விளக்குகளாலான பிரமிப்பூட்டும் லேசர் ஷோவை இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. நமக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சால் ஒரு நாளைக்கு அந்த தூரத்தை பொறுத்து லோக்கலில் பயணம் செய்கிறதுக்கு இந்திய மணியில் வந்து 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா ஆகும். தாராளமாக அந்த தீவை சுற்றி வந்துட்டு பைக்கு சரண்டர் பண்ணிடலாம். இந்த ஐலண்டு வந்து முக்கியமான சுற்றுலாத்தலமாக சர்வதேச பொருளாதார மண்டலமாக மாறத் தொடங்கி 10 வருஷம்தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே அந்த டூரிஸ்டின் வருகைகள் வந்து நிறைய இருக்குது. பக்கத்திலே உள்ள ஹோட்டலில் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே கொஞ்சம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். பீச் பார், நைட் பார், கிளப்பு இதுக்கு பேர் போனது இந்த ஐலண்டு. போகிற வழியில் டிஜே மியூசிக்கு, டான்ஸு இதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். இங்கே காரை விட பைக்கு பயன்பாடு தான் அதிகமாக இருக்குது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி இங்கே டுக் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஸ்பா, மசாஜ் சென்டர் இருக்குது. ஒரு சிலர் வியட்நாமிய மசாஜ் எடுத்துக்கணும்னு விரும்பினதுனால கைடுடைய உதவியுடையும் ஒரு ஸ்பா இதுக்குள்ளே நுழைஞ்சோம். பாதம், கை, தோள்பட்டை மசாஜ் இல்லை ஃபுல் பாடி மசாஜுன்னு பண்ணிக்கலாம். மினிமம் 400 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரையும் இருக்குது சார்ஜு. நம்ம ஊரில் 1500லேருந்து 3500 வரையும் இருக்கும். இங்கே வந்து மசாஜ் பண்ணுற இது சார்ஜ் வந்து மலிவானதும் கூட. குரூப்பாக போகிறதுனால அவங்க ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. லெவண்டர் ஆயில், யூக்கலிப்ஸ், மூலிகை எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. டயர்டாக இருக்குது, கால் வலி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நரம்பு புள்ளிகளை அழுத்துறாங்க. மெயினாக ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மன அமைதியும் புத்துணர்ச்சியும் தருன்றாங்க. அதை வந்து நாங்கள் அனுபவத்திலே உணர்ந்தோம். அதே மாதிரி தூக்கமும் ரொம்ப நல்லாவே வந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணிவிடுங்க. இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.